வேணாம் சார். சார் விட்டுருங்க சார். சார் வேணாம் சார். விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். சார் வேணாம் சார். சார் விட்டுருங்க. வேணாம் சார். சார் வேணாம் சார். சார் விட்டுருங்க சார். சார் வேணாம் சார். விட்டுருங்க சார். விட்டுருங்க சார். வேணாம் சார். சார் சார் விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். வேணாம் சார். சார் விட்டுருங்க சார். வேணாம் சார். விட்டுருங்க சார். வேணாம் சார். சார் வேணாம் சார். வேணாம் சார். என்னடா பாக்குறீங்க? மணி ராத்திரி அண்ணா எதுக்குடா பசங்களை இப்படி இழுத்துட்டு போறாங்க? வயிறு பசிச்சா சோத்த திம்பானுங்க, உடம்பு பசிச்சா என்னடா பண்ணுவானுங்க? ஏய் என்னடா சொல்ற? படிக்கும்போது வாத்தியார் கூட கத்துக் கொடுக்காத பாடத்தை இங்க இவனுங்க நம்மள நிறுவனமாக்கி காட்டுற கொடூரமான வக்கரம் நிறைய கத்து கொடுத்துரும்டா. இந்த உலகத்துல சாந்தமா இருந்தா எதையும் சாதிக்க முடியாதுடா. சத்திரியனா தான்டா இருக்கணும். ஆமாண்டா, அப்படி இல்லாதனாலதான் இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். இனி எதையும் இழக்க மாட்டோம். ஆமாண்டா. சேகர், சேகர் என்னடா ஆச்சு? சேகர், பாண்டி, சேகர் குட்டி வேணி, யாருமே இந்த வாடா. சேகர், சார் 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 எந்திரி சார். சார் சேகர் ஃபிக்ஸ் அது சீரியஸா சார். முடியல சார். எந்திரி சார். வாடா சார். எந்திரியா. வாடா. என்ன நடந்து பாரியா? அப்பா வந்திருக்க பாரியா? உன்னை யாரையாக்கு மாதிரி பண்ணது? ஐயோ 2 நாளைக்கு முன்னாடி வேற வந்து பார்த்துட்டு போனேன். நல்லா தானே இருக்கேன். ஐயோ பண்ணுவாங்க. இதை கேட்க யாருமே இல்லையா? ஐயோ நீங்களா நல்லா இருக்க மாட்டீங்கடா. என் பிள்ளை அநியாயமா கொண்டுட்டீங்களே. ஐயோ பாரு அப்பா பாரு. என்னையா என்ன நடந்துச்சு கேக்குறாருல சொல்லியா? ஆல்ரெடி வீக் பாடி சார், அடிக்கடி ஃபிட்ஸ் வரும். ஜிஹெச் கூட்டு போயிருக்கலாம்ல. ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணோம் சார். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு சார். சார் எல்லாம் கரெக்டா தான் சார் நடந்திருக்கு. சார் ரெகுலர் செக்கப்லாம் கரெக்டா தான் சார் போயிட்டு இருந்தது. அதுக்குள்ள இப்படி இல்ல ஆயிடுச்சு. சார், இதுக்கு அவங்க 2 பேர் தான் சார் காரணம். என்ன அது? ஏய் வாயை மூடுடா. ஆமா சார், அவங்க 2 பேரும் அதாக்கறதா தான் சார் செத்தா. சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். நம்ம லேடி வார்டன் கிட்ட தப்பா பிஹேவ் பண்ண பார்த்தா சும்மா லேசா 2 தட்டு தட்டினேன், அதுக்காக போய் சொல்லிட்டு இருக்கான் சார். 20 years எக்ஸ்பீரியன்ஸ் சார். ப்ரொசீஜர் மீறல சார். வெரி ஹானஸ்ட் பர்சன் சார். ஓகே. அட கொலைகார பாவிகளா, என் பையனை கொண்டுட்டீங்களா? நீங்க நாசமா போங்கடா. அநியாயமா கொண்டுட்டீங்களா? நீங்களா நல்லா இருக்க மாட்டீங்கடா. ஐயோ சரி எங்களை விட்டுட்டு போயிட்டீங்க. என்னையா பண்ணுவோம்? சார் இந்த ஃபாரின் பாருங்களை எங்க சார் பிடிச்சீங்க? ஆஸ்திரேலியா ஓகே தானே? டபுளும் ஓகே தான் சார். சார் உங்கள மாதிரி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் என்ஜாய் பண்ண முடியாது சார். உண்மையிலே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர் சார். சார் எஸ்பி பேர்ல இருக்கிற உங்க சின்னார் இடத்தோட எல்லா வில்லங்கமும் சரி பண்ணிட்டேன். இன்னைக்கு அது 100 கோடிக்கு மேல போகுது சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சொத்து இன்னைக்கு பல மடங்கு கூடி போச்சு சார். ஐயோ, அம்மாவுடைய முகத்துல உண்மையான சிரிப்பை பாக்குறேன். அம்மா சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. குதிரை ரேஸ்ல கட்டுற பணமும் அடுத்தவன் பேர்ல எழுதி வைக்கிற சொத்தும் இன்னைக்கு வெரி டேஞ்சர்ஸ்மா. அப்போ அக்கா பேர்லயே மாத்திருங்க. சூப்பர், அப்படியே பண்ணிடுறேன். அதுக்கு நீ முதல்ல எஸ்பியை ரெடி பண்ணு. ஓகே மாமா. சார் மினிஸ்டரோட மச்சான் எதுக்காக சார் உங்களை இங்க வர சொன்னாரு? இந்த அரசியல்வாதிங்க எப்போ எதுக்கு வர சொல்றாங்கன்னே தெரியாதியா? சொன்னா வந்துதான் ஆகணும். வரட்டும் பார்க்கலாம். வணக்கம் சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வீட்டு பக்கம் ஆளே காணோம். இல்லை, கொஞ்சம் டியூட்டி. இனோவா உன்னோடதா? புதுசா இருக்கு. அது வந்து சாரோட தான் சார். 100 கோடி சொத்தை வச்சுட்டு ஒரு இனோவா கூட ஃபோன்ல பேச முடியாது, அதான் நேர்ல வந்தேன்.
அப்புறம் எஸ்பி சொல்லுங்க சார். அடுத்த வாரம் மாமா மரினூர் கெஸ்ட் ஹவுஸ் வராரு. ஓகே சார். உன் பேர்ல உள்ள 100 கோடி ரூபாய் சொத்தை அக்கா பேருக்கு மாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. நீ அங்க வந்துரு. யோ சார் என்ன ஏன் முழிக்கிற? இல்ல சார். அதெல்லாம் மாத்தி கொடுத்துருவார் சார். இந்த சரி, சரி. இனோவாவையும் சேர்த்து கொடுத்துருவார் சார். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு சார். மறக்காம வந்துறியா? வந்துடுறேன் சார். ஆ? ஓகே சார். என்ன சார் பொண்டாட்டி கேட்டா கூட கொடுத்துருவீங்க, கொடுத்து ப்ராப்பர்ட்டியை கேட்கறான். அவன் புத்திய அவன் காட்டிட்டான். இனிமே என் புத்திய நான் காட்டுறேன். எங்களை எங்க சார் கூட்டி போறீங்க? போட்டு கொடுத்தா என்ன நடக்கும்னு உள்ள போய் தெரிஞ்சுங்கடா. போங்கடா. போங்கடி மாப்பிள்ளைகளா, பூசை ரெடியா இருக்கு. என் 20 வருஷ டிபார்ட்மெண்ட் சர்வீஸ்ல கூட்டி கொடுத்தவனை தான்டா பாத்திருக்கேன். எங்களை இதுவரைக்கும் காட்டி கொடுத்தவனை பத்தி கேள்வி கூட பட்டதில்லடா. எங்களையே காட்டி கொடுத்துட்டீங்கல்ல. பாக்க பசங்க மாதிரி இருக்கும்னு நினைச்சினா அது ஓன் தப்புடா. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வெடிச்சு சதற கோலி சோடாடா. கர்ணா! ஹேய்! கர்ணா! ஏய், வேண்டாம். ஏய், வேணாம் சொன்ன கேளு. வேண்டாம். ஏய், வேண்டாடா. ஏய், போலீஸ்காரன் சொன்னா கேளுங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன சார் இவ்வளவு மோசமா அடிச்சு போட்டுருக்கானுங்க? இவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு பசங்களை ஜீப்ல ஏற்றி அனுப்பு.
இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.